ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, புளிச்சக்கீரை வச்சு தான் நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம். புளிச்சக்கீரை கடையல். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம புளிச்சக்கீரை அதில் சேர்க்கலாம். புளிச்சக்கீரை நல்லா உருவி இந்த மாதிரி தண்ணியில் நல்லா அலசிக்கணும். ஒவ்வொரு புளிச்சக்கீரை வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும், ஒரு சிலது வந்து ரொம்ப புளிப்பு இருக்காது. புளிப்பு இல்லாத புளிச்சக்கீரை தான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஓரளவு கம்மியாக இருக்கும் புளிப்பு. இது ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இலை வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள். இதுக்கு பேர் கொழுந்துன்னு சொல்லுவாங்க. கொழுந்து கீரை அது புளிச்சக்கீரையிலேயே. நான் அதை தான் எடுத்திருக்கேன். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இல்லை சேர்த்துடலாம். எல்லா கீரையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இது வேகணும். தண்ணி கொஞ்சமாக தான் வச்சுக்கணும், நிறைய வச்சுக்கக்கூடாது. தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்த பாருங்கள், நம்ம இவ்வளோ கீரை போட்டோம், தண்ணி எல்லாமே வந்து கீரை இழுத்துச்சு பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். ரொம்ப ஈஸி தாங்க, எல்லாருமே செய்யலாம். இந்த புளிச்சக்கீரைக்கு வந்து சைடிஷ் வந்து கருவாடு இல்லைன்னா முட்டை இதெல்லாம் ரொம்ப சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவாடெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நம்ம புளிச்சக்கீரைக்கு. வந்து அடுத்தது வந்து முட்டையும் அந்த மாதிரி நம்ம பாயில் பண்ணிவிட்டு நல்லா பெப்பர்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா 2 காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கீரை நல்லா வந்து வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் ஓரளவு நல்லா நம்ம வற்றி வச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம எடுத்து வடித்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தண்ணி எல்லாத்தையும் நான் வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்க்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு 100 கிராம். அதுவும் காஞ்ச மிளகாவும் உங்கள் காரத்தை தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் என் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அயன் சக்தி ஜாஸ்தி இருக்கும், அதனால் எல்லாருமே சேர்த்துக்கலாம் அடிக்கடி. லேடிஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்லாம். இது நல்லா வதக்கிக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. இப்போது நல்லா வதங்கிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம புளிச்சக்கீரையோட சேர்த்துக்கலாம். இப்போ புளிச்சக்கீரையோட வெங்காயம்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இப்போ வந்து தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாம். நான் வீட்டிலே அரைச்ச வெந்தய பவுட்ரு வச்சுருக்கேன். சும்மா ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். வெந்தய பவுட்ரு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு வாசனையாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு மத்துக்கட்டையை வச்சு நல்லா மசிச்சிடலாம். நல்லா நம்ம இந்த மாதிரி மத்துக்கட்டையில் மசிச்சுக்கணும். நல்லா நம்ம மசிச்சோம்னா நம்மளுக்கு கீரை சூப்பராக ரெடி ஆயிரும். சூடோடு செஞ்சால் தான் நம்மளுக்கு நல்லது, அதான் சீக்கிரம் நல்லா மசியும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா நம்ம மசிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் மசிக்கணும். அடுத்தது வந்து உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புளிச்சக்கீரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் கலந்து நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நான் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.